இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொரியல். அதோட நன்மைகளோட சேர்த்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். கத்திரிக்காய் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 1, பூண்டு 4 பல் தட்டி எடுத்துக்கோங்க. தாளிப்பு கொடுத்துக்கலாம். வானல் சூடேறட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயை நம்ம ரெகுலராக சமைக்கிறதுக்கு தானே நினைக்காதீங்க. அதோட பெனிஃபிட்ஸோட குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு 4 பல் சேர்த்திக்கலாம். வெங்காயத்துலேயே தான் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயை நம்ம நறுக்கும் போது உப்பு தண்ணியில் போட்டு சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா காய் கலர் சேஞ்ச் ஆகிடும். சமைக்கும் போது கசப்பாக இருக்கும். நமக்கு நறுக்கும் போதே நம்ம உப்பு தண்ணியில் போட்டுட்டோம்னா காய் கலர் சேஞ்ச் ஆகாது, நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி வதங்கின உடனே நறுக்கி வச்ச கத்திரிக்காயை நான் சேர்த்திக்கிறேன். உப்பு தண்ணியில் போட்டனால கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன். நமக்கு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வேணுன்றனால தான் நம்ம மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே தண்ணி விட்டு வேகும். அப்படி ட்ரையாக இருந்ததுன்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், மூடி வைங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வர ஸ்டேஜில் வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி தூவிக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். நம்ம சேனலில் எல்லா ரெசிபியுமே வெரி சிம்பிள் மெத்தட். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, மோஸ்ட்லி இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் பிஞ்சு கத்திரிக்காய் சமைச்சு சாப்பிடுங்க. பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் அதோட பெனிஃபிட்ஸோடு சொல்கிறோம். ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.